ஸோ ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு வீலாக் பண்ணலாம்னு சொல்லி விவேக் என்னை கூட்டிட்டு வந்திருக்கான். போற வழியில ரொம்ப டயர்டா இருக்கடா, ஒரு ஜூஸ் குடிப்பானு. ஸோ அவன் எனக்கு ஜூஸ் பாயிண்ட் வரேன் இருக்கான். வாடா, ஜூஸ் தானடா கேட்டேன். ஜூஸ் இல்ல மச்சான், உன் காசுல ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தேன். படையஸ் பார்த்தா பாப்கார்ன் தான் வழி இருக்கு. சரி, வீலாக நீ எங்க கிளம்புவோம்? பேனாங்க. ஐயோ, பேனா கொண்டு வரலடா. அதான் மச்சான், இப்ப நம்ம போய் பேனா வாங்க போறோம். எங்க கிடைக்க? மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போறோம். நம்ம என்னடா சொல்ற? பென் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கா? ரீசைக்கிள் பேப்பர்ல இருந்து பென் பண்றாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு பார்க்க போறோம். நம்ம என்ன சொல்ற? கிளம்புவோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை போய் பார்க்கணும் எந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு. பேப்பர்ல பென் வச்சு எழுதலாம், ஆனா பென்லயே பேப்பரா இருந்ததுன்னா சரி, எனக்கே வாய் குளருது. சரி, நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே गाइस, see you guys. அப்பப்போ ஃபர்ஸ்ட் தான் பாப்கார்ன் மாதிரி வாங்கி சாப்பிடுங்க, நல்லது ஹெல்த்துக்கு. இதுல ஃபைபர் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. गाइस, ஃபைனலா நம்ம அவங்க இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு சின்ன யூனிட் தான், ஆனா இவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க வந்து 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, தமிழா ப்ராடக்ட்ஸ் பேர்ல. நீங்க இந்த ரெண்டுமே பார்க்கலாம். இது வந்து பென்சில் வந்து எதுல இருந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பேப்பர்ல இருந்து பண்றாங்க. பென் இது இந்த மூடி முதற்கொண்டு வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் கிராஃப்ட் பேப்பர்ல இருந்து தான் பண்றாங்க. பென் கேப் மாதிரியே பண்ணிருக்காங்க கிராஃப்ட் பேப்பர்ல. உண்மையிலே சூப்பரா இருக்கு. இதோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா உண்மையிலே பயங்கர குவாலிட்டியா இருக்கு, மறக்கவே வர மாட்டேங்குது. இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பென்சில் பின்னால வந்து விதை மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு கேப்சூல் மாதிரி போட்டு. இதுக்கு மேல நீங்க பாக்கலாம், ரெண்டுலயுமே இருக்கா. வாவ், பென் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஒவ்வொரு ப்ராசஸ் லேயர் பை லேயர் தான் உங்களுக்கு காமிக்க போறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிய அந்த காலத்துல வந்து எழுதுகோல் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எழுதுகோல்லே தமிழ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய கார்த்திக் ப்ரோ தான். அதாவது தமிழா கார்த்திக். கார்த்திங்கிறது இவர் பேரு, தமிழாங்கிறது இவருடைய அடமொழி. அந்த அளவுக்கு வந்து தமிழ் மேல அவர் பற்று. இவருடைய கான்ட்ராக்ட் பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 1 month மேல ஆச்சு. பென் இந்த இது வந்து ரீசைக்கிள்டு பேப்பர்லயே கொண்டு வந்திருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்து? பேனால பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்ல இருந்துட்டு இருக்கு. பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மரத்தை நம்ம அடிக்க வேண்டியிருக்குது. யூஸ்வலா இப்போ விதை பந்து நிறைய சொல்லுவாங்க, அதுல வந்து மர விதைகள் போடுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு முளைச்சு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால இதுல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபுல்லா வந்து செடி, எக்ஸாக்டா சொல்லலாம் கீரை, தக்காளி, அந்த மாதிரி வீட்டுல இதை பராமரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த மாதிரி விதைகளே கொடுப்போம். அதுல என்ன விதைகள் அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். விதைக்கு மேல வைக்கிற இந்த கேப்சூல் வந்து பிளாஸ்டிக்கா? இல்ல, ஆக்சுவலா பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி இருக்கனால அப்படி கேக்குறீங்க. இது வந்து நம்ம நார்மல் கேப்சூல் தான். நம்ம சும்மா தண்ணி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம டேப்லெட்ஸ்ல யூஸ் பண்ற அதே கேப்சூல் தான், உடனே மெல்ட் ஆயிரும். ப்ரோ, நீங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்றீங்க? நாங்க பண்றது வந்து பென்சில் அண்ட் பென் ரெண்டுமே ரீசைக்கிள் பேப்பர்ல பண்றோம். இது வந்து பிளைன் பேப்பர்ல பண்ற பென்சில். இன்னொரு பென்சில் வந்து நியூஸ் பேப்பர். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சு கீழே போட்டுறோம். ஸோ அந்த கீழே போட்ட பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணி அந்த பேப்பரை வந்து ரோல் பண்ணி அதன் மூலமா பென்சில் பண்றோம். உள்ள இருக்க லீட் பாத்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கு, கலர் லீட்ஸும் இருக்கு. ஸோ கலர் லீட்ஸ் வந்து டிராயிங் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இது 2 ப்ராடக்ட். அதே மாதிரி பென்ல வந்து இது ஒன்லி கிராஃப்ட் பேப்பர். ப்ளூ ரிஃபிலும் பண்ணலாம். டீச்சர்ஸா இருந்தா ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும், கிரீனிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரீஃபில் நம்ம எது வேணுமோ அவங்க கேட்கறத வந்து நம்ம அதை ரோல் பண்ணி கிராஃப்ட் பேப்பர்ல பென் கொடுத்துறோம். இதே பென்ல வந்து நம்ம ஸ்டிக்கர் மாதிரி பேஸ்ட் பண்ணி இதே திருக்குறள், ஆத்திச்சூடி உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இதையும் பிளான் பண்றோம். ஆத்திச்சூடி பாத்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல். சூப்பர். மொத்தம் வந்து அப்ப 13 இது அந்த இது அப்படியே வந்திருக்கு. பர்த்டேக்குரியது டிசைன் பண்ணிருக்காங்க பென்சில்ல. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கு. ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி. வாவ், செம்மையா இருக்கு. இவங்க வந்து கஸ்டமைஸ் ஆர்டர்ஸும் பண்றாங்க. பென்சில், பென் எல்லாமே தான். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே இவங்களை டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர், லொகேஷனுக்குரிய டீடைல்ஸ் எல்லாமே வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். கண்டிப்பா பாருங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றாங்க போய் பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ணலாம்னா போலாம் गाइस. இது வந்து ரீஃபில் செட். இவங்க வந்து இதுவுமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு யூனிட் வச்சிருக்காங்க, அங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்க திருத்தங்களுக்கு வருது. திருத்தங்கல்ல பாத்தீங்க அப்படின்னா பென் யூனிட் போட்டிருக்காங்க, பென்சிலோட யூனிட் வந்து கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க. கண்டிப்பா நம்ம அதே போய் ஒரு நாள் கவர் பண்ணுவோம். ஆனா ஆர்டர்ஸ் வந்து இங்கே கொடுக்கலாம். இதுல இருந்து அடுத்து எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். இதுதான் நீங்க பார்த்த ரீஃபில். இந்த சைஸ் பேப்பர்ல வந்து சென்டர்ல அந்த ரீஃபில் மட்டும் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த ரீஃபில்ல மட்டும் லைட்டா கம் பேஸ்ட் பண்ணிட்டு சென்டர்ல இருக்கும்போது அந்த ஸ்ட்ராங் கிடைக்கணும் அப்படிங்கறத காயின் வச்சு லைட்டா தடவிடுவோம். 2 பேருமே அதே ப்ராசஸ் தான் பார்ப்பாங்க. ரீஃபில் உள்ள வச்சதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் அங்க போகும். ஜஸ்ட் 3 சென்டிமீட்டர் சைஸ் மட்டும் இந்த கம் தருவோம். இது வந்து மொத்தம் 3 பென்னுக்குரிய மெட்டீரியல் வச்சிருக்கோம். வச்சதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம இப்பதான் மிஷின்குள்ளே போறோம். இந்த சைஸ்ல வந்து ரீஃபில் இங்க வச்சிருக்கோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம கம் தடனா தான் அந்த ரோலிங் முதல்ல அது ஒட்டுறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதா இங்க வச்சு தடவி இருக்கும். கடைசி ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இது ரோலிங் மிஷின். இந்த மிஷின் வந்து இவங்களா தயாரிச்சிருக்காங்க, ஐடிஐ பசங்களை வச்சு செம்மையா பண்ணிருக்காங்க. அவுட்புட்மே சூப்பரா வருது. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு. பண்ணி முடிச்சதை வந்து இந்த உள்ள இதுல வைப்போம். இந்த இதுல வந்து அதை ப்ரெஸ் பண்ணி இந்த 2 கன்வேயர் வழியா வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கொடுத்தனே இதுல முடிஞ்ச பேனால நம்ம கீழே அதுல ரீஃபில் ஆகி விழுந்துரும்.
பிளாஸ்டிக் பெண்ணை விட இது நல்லா தான் இருக்கு, வளைய மாட்டேங்குது. கொஞ்சம் இப்போ வெட்டா இருக்கு, காஞ்சதுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோலிங் மிஷின்ல வந்து பென் ஓடுறத பாத்தீங்க. அந்த பென் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்கற கஸ்டமைஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து இவங்க பண்றாங்க. ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஒட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து எடுத்து பென்சில்ல வந்து டிப்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. அதை அப்படியே இப்படி ரோல் பண்ணுவாங்க. இது வந்து மிஷின்ல தான் ஒட்டுறாங்க. அதே சமயத்துல மேல ஸ்பீக் வைக்கிறது அடுத்த ப்ராசஸ் இருக்கு. நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பென்சில் மேல இந்த ஸ்டிக்கர் வந்து லைட்டா அந்த கார்னர்ல மட்டும் வச்சுட்டு இதை உள்ள மிஷின்ல இப்படி வச்சிருவோம். ஒரே மிஷின் தான் யூஸ் பண்றாங்க. ரோல் பண்றதுக்கு அதே மிஷின் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்றதுக்கு அதே மிஷின் தான் யூஸ் பண்றாங்க. ரெண்டுமே பார்க்கலாம் நீங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு மேல ரோல் பண்ண பென், ஸ்டிக்கர் ரோல் பண்ண பென்சில் எல்லாமே அவங்க வந்து மிஷின் ஓரியன்டட் தான். எதுவுமே ஹேண்ட்ல பண்ணல அவங்க. சூப்பரா இருக்கு. உண்மையிலே ஃபினிஷ் நல்லா இருக்கு. எங்கேயுமே ஒரு பபிள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சூப்பர் ப்ரோ, செமையா இருக்கு. கேப்சூல்ல சீடு வைக்கிறோம். சீடு பார்த்தீங்கன்னா கீரை, தக்காளி விதைகள்லாம் வைக்கிறோம். ஏன் இந்த மாதிரி விதைகள் வைக்கிறோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், ஈஸியாக க்ரோ ஆகிறது. வீட்டிலேயே ஈஸியாக க்ரோ ஆகும். நம்ம நிறைய மெனக்கட வேண்டியதில்லை. ரெகுலராக நார்மலாக தண்ணி ஊற்றினா போதும். ஃபில் பண்ணிட்டாங்க. இதில் வந்து சீடு இப்போ கீரை விதை வச்சிருக்காங்க. இந்த கீரை விதை வச்சது இது கீரை, தக்காளி, கத்திரிக்காய் அதனால வச்சிருவோம். அந்த சைஸில் இருக்க பென்சிலில் கம் வச்சு இங்கே காய வச்சிருவோம். ஒரு 5 to 10 minutes அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே பேக்கிங் கொண்டு போயிடுவோம். பென்சில் அண்ட் பென்னில் நாங்கள் சீடு வைக்கிற கான்செப்ட் நான் அஸ் அ ட்ரைனராக பிளான்டேஷன் அப்படிங்கிற அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா என்னோட ஒரே அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. இவங்க தான் என்னோட டீம், தமிழா டீம். என்னோட ப்ராடக்ட் வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்டாக மார்க்கெட்டுக்கு வெளியே வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னோட தமிழா டீம். QC செக் பண்ணுறதுலேருந்து அவங்க பேக்கிங் பண்ணுறதுலேருந்து கஸ்டமர்கிட்ட ஃபாலோ பண்ணுறது வரைக்கும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு யூனிக் ரோல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஐம் ப்ரௌட் டு ஹேவ் தம் இன் மை டீம். சூப்பரான ஒரு வேர்ட் சொன்னார் அவரு. உண்மையிலே வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க, ஒரு மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா குவாலிட்டி செக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த பென்சில் வந்து ஒழுங்கா நம்ம ஃபினிஷ் பண்ணல அப்படின்னா இவங்க அந்த பென்சிலை வந்து அப்பயே நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, திரும்பி ரீவொர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ உண்மையிலே இந்த விஷயத்துல எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா தமிழா ப்ராடக்ட். இவங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கண்டிப்பா செக் பண்ணுங்க. உமா ஏதாவது கேட்கணும்னாலுமே கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க. பிரதர், நீங்க இது எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? பென்சில் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? பென் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? பெர் பீஸ் ஒரு பென்சில் ரேட்டு 4 rupees. 4 rupees நீங்க சார்ஜ் பண்றீங்க. வாவ், நாட் பேட். பேனா 6 rupees. 6 rupees. டேரக்ட் கஸ்டமருக்கே இந்த பிரைஸ் தான். ஃபியூச்சர்ல யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சாலுமே இவங்ககிட்ட வந்து இதை பத்தி ஒரு ஐடியாஸ் நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இப்ப பயங்கர டிமாண்ட் கூடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாத்தையுமே வந்து பிளாஸ்டிக் அழிச்சுக்கிட்டே வராங்க. எங்கேயுமே இப்ப பிளாஸ்டிக் கிடையாது. எல்லாமே ஆர்கானிக்கா தான் கொண்டு போறாங்க. கோ கிரீன் எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஸோ நீங்களே வந்து கண்டிப்பா கோ கிரீன் ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு 2 இது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பென்சிலுக்கு பின்னாடி இருக்க விதையை பார்க்கும்போது எனக்கு ஒரு மீம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னடா 90s கிட்ஸோட பென்சில்ல எல்லாமே வந்து பின்னாடி ரப்பர் இருக்கும். அதே இது 20s கிட்ஸ் பென்சில்ல எல்லாத்துலயும் வந்து பின்னாடி விதை இருக்கு. அதனுடைய ரீசன் என்னன்னு தெரியுமா? பர்சனலா நான் ஃபீல் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, முந்தி வந்து ஏன் 90s கிட்ஸ்க்கு வந்து ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே ரீசன் தான். முந்தி வந்து அந்த காலத்துல வந்து மரம் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து மரம் நிறைய அழிஞ்சிட்டு வந்துருச்சு. அதனாலதான் இப்போ வந்து ரப்பர் வைக்கிறதுக்கு பதில் விதைய வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து மரம் வளர்க்க ஒரு தூண்டுதலா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீ சொன்னதே தான் எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்றேன். பின்னாடி ரப்பர் வச்சிருந்த காலத்துல நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். இப்ப பின்னாடி விதை வைக்கிற காலத்துல நம்ம எல்லாத்தையும் வளர்ப்போமே. அப்பப்ப லிங்கேஷ் எங்க இருந்து அந்த மூளை வருதுன்னு தெரியல. தத்துவம் மச்சானா அப்படியே இந்த மாதிரி புல் அரிக்குது. சரி, ஓகே காய்ஸ், நீங்க எல்லாருமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.